ஓகே, எக்ஸலண்ட். ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்டிங் பற்றி பார்த்தோம். அதில் முக்கியமாக சில கீவேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன அப்படின்னா கேஷ் ஃபார் பேங்க் பேலன்சஸ்னால் என்ன, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, ரிசர்வ்ஸ் ஃபார் ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம்னா என்ன, லாங் டேர்ம்னா பட்ஜெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ரியலிஸ்டிக்காக நாங்கள் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிற ஒரு பட்ஜெட்டிங் டெம்ப்ளேட்டை உங்களுடைய உபயோகத்துக்காக நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை வந்து இந்த URL மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்டிங் நாங்கள் எதில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எக்ஸலில் பண்ணியிருக்கோம். ஏன்னா எக்ஸல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு மெத்தட். இப்போ நீங்கள் இனிஷியலாக எங்களுடைய பட்ஜெட்டிங் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணலாம். போக 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 உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பட்ஜெட்டிங் டெம்ப்ளேட்டை மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பில் இந்த டெம்ப்ளேட் ஃபைலை டவுன்லோட் பண்ணணும். சரி, எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் tinyurl.com CKA budget 2 இங்கே இருக்கு பாருங்கள், CKA budget 2 எல்லாமே லோயர் கேஸ் என்டர் அடிங்க. ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும் பாருங்கள், இங்கே ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய வசதிக்காக என்னுடைய பட்ஜெட் ஃபைல்லாம் மை டிரைவில் மை பட்ஜெட்ன்ற ஒரு ஃபோல்டரில் கொண்டு போய் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை 5 பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே பட்ஜெட் டெம்ப்ளேட் கிடச்சிருச்சு. சரி, இப்போது இந்த பட்ஜெட் டெம்ப்ளேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபைல் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபைல் நமக்கு கிடச்சிருக்கு. சரி, இது என்னென்னலாம் இது இருக்குது, இதில் என்னென்ன ப்ரொவிஷன் இருக்குது, இது எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டிங் டெம்ப்ளேட் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிரைவ் இந்த மாதிரி இல்லை டிரைவ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு மை பட்ஜெட்னு நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார போட்டுட்டு இந்த மாதிரி 5 பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஒரு முறை க்ளோஸ் பண்ணி பார்த்துக்குங்க. இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்த ஸ்டெப்பில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.